வணக்கம், ஹலோ, வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெம்மியான கிரேவி ரெசிபி பார்க்கலாம். இது கிரேவின்னு சொல்ல முடியாது, மசாலா கூட சப்பாத்திக்கு, தோசாக்கு, ரைஸ்க்கு எல்லாத்தோடையும் இது நம்ம சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். என்னுடைய ஸ்மால் ரெக்வெஸ்ட் இது. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஆட் செஞ்சுருக்கேன்னா ஆயில் கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் செஞ்சுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அப்புறம் தக்காளி ஆட் செஞ்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் செஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்கப்பா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் டைம் இருக்கும்போது பார்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். பாருங்கள், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சதை ஆட் செஞ்சுக்கிட்டேன். இப்போ டபுள் பீன்ஸ் இது ஃப்ரெஷ்ஷான டபுள் பீன்ஸ் தான். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஆட் செஞ்சுக்கலாம். இந்த மசாலா நீங்கள் சப்பாத்திக்கு, தோசை கூடலாம், ரைஸ் கூட செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் செஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது நீங்கள் சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் ஆட் செஞ்சுக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் நார்மலான மிளகாய் தூள் ப்ளஸ் தனியாத்தூள் ஆட் செஞ்சுக்கோங்க. ஹெம்மியான டபுள் பீன்ஸ் மசாலா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது. இந்த சீசனில் நிறைய வரும் ஃப்ரெஷ்ஷான டபுள் பீன்ஸ். இல்லைன்னா ஷாப்பில் கூட பேக்கெட்ஸில் விற்குது ஃப்ரெண்ட்ஸ் டபுள் பீன்ஸ். நம்ம தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டா இதே மாதிரி ஆகிடும், நல்லா இருக்கும். அதுவும் அதை கூட வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கிடைக்கலனா பாருங்கள், இப்போ தண்ணி கலந்து குக்கரை மூடிக்கலாம். ஒரு 2 or 3 விசில்ஸ் வந்தால் போதும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி கூட செம்மையாக இருக்கும். டபுள் பீன்ஸ் ஆலு மசாலா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டபுள் பீன்ஸ் மசாலா எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் இவங்களை எல்லாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.